திருப்பூரில் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் விடுபட்ட குளம் குட்டைகள் இணைக்க கோரி போராட்டக் குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் விடுபட்ட அனைத்து குளம் குட்டைகளை இணைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து பணிகளை துவக்க கோரி அவிநாசி அத்திக்கடவு திட்ட போராட்டக் குழு சார்பில் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் இயற்ற கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். சம்பத் பேசுறேங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவனாசியில இன்னைக்கு 25ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இன்னைக்கு இங்க மட்டும் இல்லாம ஊத்துக்குளையிலையும் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி 28ஆம் தேதி அன்னைக்கு புளையம்பட்டி நம்பியூர்ல வச்சிருக்கிறோம். இது எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 அதாவது 60 வருட போராட்டத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 2016ல இங்க ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போதைய அரசாங்கம் 3.27 கோடி நிதி ஒதுக்கி அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அப்ப ஆய்வு செஞ்சு என்ன பண்ணாங்க, ஒரு 1045 குளங்குட்டைகளை இணைச்சு அதுக்குண்டான திட்டத்தை தீட்டி அந்த குளங்குட்டைகளுக்கு தண்ணியை கொண்டு விட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 200-300 குட்டைக்கு பக்கத்துல தண்ணி ஒழுங்கா வராத ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆய்வு செய்யும் போது ஒரு 1400 குட்டை விடுபட்டு போச்சுங்க இந்த திட்டத்துல. அதற்காக நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அதாவது அத்திக்கடவு திட்டத்துல 1400 குட்டைகள் விடுபட்டு இருக்குது. அதற்கும் சீக்கிரமா ஒரு திட்டத்தை தீட்டி அதற்கு நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறத நாங்க பல முறை இந்த சென்ற ஆட்சியிலையும் சொன்னோம்ங்க. இப்ப அடுத்த இந்த திமுக அரசாங்கத்துக்கிட்டே நம்ம தொடர்ந்து இந்த 5 வருட காலமாக தொடர்ச்சியா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். முதலமைச்சருக்கும் மன அனுப்பிச்சிட்டோங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற முத்துசாமி அமைச்சருக்கும் சரிங்க, இங்க இருக்க சாமிநாதன் அமைச்சருக்கும் சரி, அத்தனை பேத்துக்குமே நாங்க தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே இருக்கிறோம். ஆனா 5 வருட காலம் ஆனதுக்கு அப்புறம் கூட இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாம கண்டிப்பா நாங்க இந்த அரசாங்கத்துக்கு நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்தோட நிக்காம அடுத்த கட்டமா எப்படி 2016ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாகுமுறை உண்ணாவிரதம் நடந்ததோ அதே மாதிரியான ஒரு போராட்டம் மீண்டும் நாங்க கையில் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டோங்கிறத இந்த நேரத்தில் நாங்க சொல்லிக்கிறோம். ஏன்னா எத்தனையோ திட்டங்கள், அதாவது இன்னைக்கு கேட்காத ஒரு இதுக்காக இன்னைக்கு நிதி ஒதுக்குற அரசாங்கம் ஏன் இத்தனை காலமா போராடிட்டு இருக்கிற எங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு யாருமே வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுன்னு கேட்கல, பஸ்ல இலவசமா போறதுக்கு பயணம் செய்யறதுக்கு எங்களுக்கு கொடுன்னு சொல்லிங்க. யாருமே போராட ஒரு திட்டத்துக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கும் போது ஏன் நாங்க போராடிட்டு இருக்கிற ஒரு இயற்கையை காப்பாற்றக்கூடிய குளங்குட்டைகளுக்கு தண்ணியை கொண்டு சேர்த்தக்கூடிய திட்டத்துக்கு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன் அரசாங்கம் கொடுக்க கூடாது அப்படிங்கறத அரசாங்கம் யோசிக்கணும். கண்டிப்பா அரசாங்கத்தை நாங்க செய்ய வைப்போங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். ஏன்னா அத்திக்கடவு திட்டத்துல பாத்தீங்கன்னா 1045 குட்டையில எங்கெங்கெல்லாம் தண்ணி வந்துச்சோ அந்த பகுதியெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து இருக்குது. அதனால எந்தெந்த பகுதியில எந்தெந்த குட்டைக்கு தண்ணி வரலையோ அந்த பகுதியில பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் இன்னும் பாத்தீங்கன்னா 1400 அடி 1400 அடி நீர் போர் ஓட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால அந்த பகுதிகளுக்கும் நிலத்தடி நீர்மட்டம் உயரணும் அப்படின்னா அந்த பகுதிகளுக்குண்டான குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் விடணும் அப்படிங்கறத எங்களோட நீண்டகால கோரிக்கை. அதனால தமிழக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கி டிபிஆர் தயார் செய்து நிதி ஒதுக்க வேணுங்கிறத இந்த நேரத்தில் செஞ்சுக்கிறோம், கேட்டுக்கிறாங்க. அதற்காக எங்களுக்காக உதவிகரமா இருக்கிற தொழிற்சங்கமா இருக்கட்டும், விவசாய சங்கமா இருக்கட்டும், அனைத்து பொதுமக்களாகட்டும், ஊடக நண்பர்களாகட்டும், பத்திரிகை அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். திமுக அரசு ஏற்கனவே ப்ராஜெக்ட் 2 சொல்லி அவங்க ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கி அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இல்லைங்க, ஆக்சுவலா போன தடவை ஏடிஎம்கே பேரில் திமுக எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருந்தாங்க. அதாவது நாங்க உண்ணாவிரதம் இருக்கும்போது திமுக இப்போ தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களோட உண்ணாவிரத பந்தல்ல எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறதா சொன்னாருங்க. அதே மாதிரி என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி விடுபட்டு போன குட்டைகளுக்கு நாங்க திட்டத்தை தீட்டி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பா பண்ணுவோம்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இந்த திட்டத்தை கண்டிப்பா தீட்டுவான்னு சொன்னாங்க. சொன்னதோட நிக்கிறாங்களே ஒழிய ஆனா இது வரைக்கும் எந்த விதமான டிபிஆர் தயார் பண்ணல, நிதி ஒதுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு கவலை அளிக்கும் செயலா இருக்குதுங்க. அதனால கண்டிப்பா இந்த திட்டத்தை எந்த அரசாங்கம் இனி வர்ற அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருந்தாலும் கண்டிப்பா இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கறத நாங்க கேட்டுக்கிறோங்க. பிரபாகரன். அவிநாசி நீண்ட கால 60 ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு அவிநாசி அதிகார திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த திட்டம் நிறைவேற்றிய பிறகு அதில் நிறைய குளம் குட்டைகள் விடுபட்டு விட்டது. அந்த குளம் குட்டைகள் விடுபட்டதால் இன்னும் எங்களுடைய நீர் பஞ்சம் தீரவில்லை. அந்த நீர் பஞ்சம் தீர விடுபட்டவர்களை நிறைவேற்ற கோரி தற்போது போராட்டத்தை அறிவித்துள்ளோம். இன்று கவன ஈர்ப்பு தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டத்தை அறிவிக்கும். இந்த போராட்டம் 60 ஆண்டு தொடங்கிய போராட்டத்துக்கு தமிழக முதல்வராக இருப்பவர் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இந்த போராட்ட பந்தலுக்கு இங்கே எங்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு அளித்தார். ஆதரவு அளித்தும் தற்போது நாங்க பலமுறை அரசிடம் கோரிக்கை வைத்து விட்டோம். இந்த மாதிரி விடுபட்ட குட்டைகளை நீங்க தண்ணி நிரப்புங்க அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கை செவி சாய்க்கவில்லை. அதனால் எங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் போதமாக இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கோம். மீண்டும் இந்த போராட்டத்தை நிறைவேற்றவில்லை என்ற திட்டத்தை மீண்டும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை இந்த பகுதியில் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளோம்.